இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணிப்பின்படி இந்த வருடம் தென்மேற்கு பருவமழையுடைய அளவானது கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு அளவில் இருக்கும், 10 விழுக்காடு குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால சில பகுதிகள்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறதுலாம் பார்த்தா இப்போ அடுத்தடுத்து 50 டிகிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? 50 டிகிரி போகாது. இதில் மேக்ஸிமம் மெட்ராஸ்க்கு வந்து 45. இந்த 41 நம்மளால தாங்க முடியல. அதுதான் எப்போ நம்ம பயப்பட ஆரம்பிப்போம்னா, உண்மையில ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்போம்னாக்க பக்கத்தில் இருக்கிற சில தீவுகள் மறைஞ்சா ஆரம்பிப்போம். சில தீவுகள்லாம் கடல் மட்டத்திலேருந்து ஒரு 1.5 அடி 1 அடி உயரத்தில் தான் இருக்குது. இப்போ மாலத்தீவுகள்லாம் அவ்வளோதான் இருக்குது. இயல்பான உயரம் வந்து கடல் மட்டத்திலேருந்து எல்லாம் பவளப்பாறை தீவுகள் 1.5 அடி தான். இந்த வெய்ய காலங்களில் கோடை மழை நிறைய முன்னாடியே தொடங்கி விட்டதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய கோடை மழையெல்லாம் வந்து சென்னை வரலாம் வந்துருதுன்னா நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். அந்த வருடம் நிறைய கோடை மழை இருக்கா இல்லையா, இந்த காரணிகள் தான் முக்கியம். தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு முன்னாள் வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ரமணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு என்னுடைய நண்பர்கள் மட்டாரத்தில் ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் ரமணன் சார் இன்டர்வியூ எடுத்திருந்தா ஹாட் நியூஸ். ஆனால் இன்னைக்கு சென்னை மட்டும் இல்லை, உலகமே சூரியன் கிட்டக்கான பூமி போயிட்டு இருக்கா. எதனால இவ்வளோ வெப்பமா இருக்கு நம்மளுடைய சென்னையா இருக்கட்டும், உலகமே ஃபுல்லா அந்த வெப்பமே அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எதனால சார் இது தொடர்ந்துட்டே இருக்குமா? எப்போ கடல் காற்று துவங்கிறது அப்படிங்கிறது முக்கியம். 10:30 மணிக்கு முன்னாடி கடல் காற்று துவங்கினா உங்களுக்கு வெப்பநிலை அந்த இயல்பு நிலையில் இருக்கும் ஓரளவுக்கு. அது எந்த அளவுக்கு தள்ளி போகிறதோ அந்த அளவுக்கு வெப்பநிலை உயரும், இயல்பை காட்டலாம். ஒன்று. அடுத்தது மேகமே இல்லாத சூழ்நிலை, தெளிவான வானம் இருந்ததுன்னா உங்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும். அந்த மேகம் தடுக்கும் சூரிய ஒளியை, தடுக்கிறதுக்கு அங்கே மேகங்கள் இல்லை. இதுதான் காரணம். அதனால தான் 41 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதான் நம்ம உடலுடைய சராசரி வெப்பநிலைங்கிறது ஃபேரன்ஹைட்டில் சொல்லுவாங்க டாக்டர்லாம். 98.4 அது 100 டிகிரி ஃபேரன்ஹைட்னோட 100 தொட்டதுலாம் நம்ம போட்டு பயமுறுத்தின்னு இருப்போம், நம்ம பேப்பர்லாம் பார்ப்போம். அதை இதில் போட்டிங்கன்னா செல்சியஸில் ஸ்கேலில் போட்டால் 37 அதை வரும், 37.2 அதை வரும், 37.2. அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். 40 வந்தால் ரொம்ப கஷ்டம். அதுதான். இப்போ இந்த எல் நினோனா என்ன சார், லா நினோனா என்ன சார்? எல் நினோ அப்படிங்கிறது வந்து பசிபிக் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வெப்பநிலை, அந்த பசிபிக் பெருங்கடல் பகுதியில். அதாவது தென் அமெரிக்காவுக்கும் நம்ம ஆசியா, வட அமெரிக்கா, அதெல்லாம் வந்து பசிபிக் பெருங்கடல் பகுதியில் இருக்குது. அதை வந்து நம்மளுக்கு இந்தியா பொறுத்தவரை அந்த மேற்கு பகுதியில் இருக்குது. அதே மாதிரி இந்தோனேஷியா தாண்டினா அந்த பகுதியெல்லாம் பசிபிக் பெருங்கடல் பகுதின்னு சொல்லுவோம். அந்த நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து ஒரு அந்த இடத்துல வெப்பம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இயல்பு நிலையில் இருந்ததுன்னா நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்பநிலை வந்து இயல்பை காட்டிலும் அதிகமாக இருந்ததுன்னா அதான் எல் நீனோம்பாங்க. குறைவாக இருந்ததுன்னா லா நீனா. அந்த நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிறத வந்து பிரிச்சிருக்காங்க. நீனோ 2, நீனோ 3, நீனோ 1 and 2 அப்படிலாம் பிரிச்சிருக்காங்க. அந்த பிரிவில் வந்து 2 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே கடல் வெப்பம் அதிகமாக எடுத்துன்னா அந்த சூப்பர் எல் நீனோ எதோ சொல்லுவாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த காலகட்டங்களில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னாக்க, இப்போ பார்க்கும்பொழுது பெரும்பாலான வருடங்களில் தென்மேற்கு பருவமழை குறைஞ்சிருந்துருக்கு. ஆனால் இதே வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் அதிகமாக தான் இருந்திருக்கு. அதனால் உடனே ஒன்றுக்கொன்று நம்ம சொல்ல முடியாது. அதாவது எல் நீனோ இந்த வருஷம் சவுத் வெஸ்ட் மான்சூன் குறைவாக இருக்கும், நார்த் ஈஸ்ட் மான்சூன் அதிகமாக இருக்கும்லாம் ஒரே தான் சொல்லிட முடியாது. வேறு பல காரணங்களும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வைத்து கொண்டு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி சூப்பர் எல் நீனோ அப்படின்னு பார்க்கும்போது இன்னொன்று ஒன்று இருக்குது. அது வந்து இந்தியன் ஓஷன் டைபோல்னு சொல்லுவாங்க, IOD அப்படின்ட்டு. அது எப்படின்னாக்க, நம்ம இந்திய பெருங்கடல் பகுதியில் அந்த மேற்கு முனையில் இருக்கிறது வந்து சோமாலியா, அந்த ஆப்பிரிக்கா பகுதிகள். இந்த கிழக்கு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகள் தான். ஏன்னா அதை தானே பசிபிக் வந்துடுறது இல்லையா. அதனால் இந்த இருமுனை, அந்த இருமுனையில் இந்த கிழக்கில் இருக்கிற பகுதி மலேசியா அந்த பகுதியெல்லாம் வெப்பம் குறைஞ்சிருந்ததுன்னா அதை பாசிட்டிவ் IODம்பாங்க.
அது ரொம்ப நல்லது. காரணம் ஒன்றும் இல்லை, அங்கே வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா பசிபிக் கடல் பகுதியிலே இருக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் நல்ல வலுப்பெற்றதுன்னா அப்படியே வடக்கு நோக்கி போயிடும். அப்போ அப்படியே இந்த சைனா, வியட்நாம் அப்படின்னு போயிடும். குறைந்திருந்ததுன்னா வெப்பம் நம்ம நோக்கி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை வந்து பாசிட்டிவ் ஐஓடிம்பாங்க. இந்த வருஷம் ஐஓடி பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாகவும் இல்லை, நியூட்ரலாக இருக்குது. அதுதான். ஸோ இருந்தாலும் இது எல்லாத்தையும் கணக்கில் வைத்துக்கொண்டு இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணிப்பின்படி இந்த வருடம் தென்மேற்கு பருவமழையுடைய அளவானது கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு அளவில் இருக்கும், 10 விழுக்காடு குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் சில பகுதிகள்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் லைக்லி டு பி நார்மல் ஓவர் நார்த் ஈஸ்ட் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. வடகிழக்கு இந்தியாவில் இயல்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வடகிழக்கு இந்தியானா அவங்க இதில் மீன் பண்ணுறது வந்து அசாம், மேகாலயா இதெல்லாம் தவிர்த்து அந்த வெஸ்ட் பெங்கால் சைடு அந்த சைடெலாம் கூட கணக்கில் எடுத்துக்கலாம். அது அப்புறம் பிலோ நார்மல் ஓவர் சென்ட்ரல் அண்ட் சவுத் பெனின்சுலர் இந்தியா, மத்திய இந்தியா, அதாவது விதர்பா, மத்திய பிரதேஷ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மத்திய இந்தியா. தெற்கு தீபகற்பம் இதில் வந்து இயல்பை காட்டிலும் குறைவாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வடமேற்கு பகுதி ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் அங்கேயும் குறைவாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுதான். ஸோ இதனால் இந்த ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர்னு ஒரு பகுதி சொல்லுவாங்க. அதாவது இந்த நாக்பூர், விதர்பால்னா இந்த விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. எப்படின்னா, அவங்க முற்றும் நம்பி இருப்பது இந்த தென்மேற்கு பருவமழையை மட்டுமே. அந்த காலகட்டங்களில் வந்து இந்த பருவமழை துவங்குவது வந்து தாமதப்பட்டாலும், சீக்கிரமாக பருவமழை இருந்த நிலையில் அவங்களுக்கு போதிய நீர் கிடைக்காது. அந்த மழை நீரை வைத்து கொண்டு தான் அவர்கள் வந்து அந்த விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் இட்ஸ் ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர்னு பேர். அவங்களுக்கு வந்து அதை மானாவாரி பயிர் அதுதான். ஸோ அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு வாய்ப்பு உண்டு. அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழகத்தில் அந்த மாதிரி ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர்லாம் கிடையாதுல்ல சார்? ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர் இருக்குது, இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மழைக்காலம் வேறு. இந்த தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து மழையை அதிகமாக பெறக்கூடிய மாவட்ட அளவுகள்னு பார்த்தா நம்ம கோவை மாவட்டம், அதுக்கு கிட்டத்தட்ட 50 விழுக்காடு இந்த காலகட்டம் தான் வரும். சில பகுதிகள்லாம் இந்த காலகட்டம் அதிகமான மழை பெறும், வால்பாறை, சின்னக்கல்லாறு அதெல்லாம். அதே மாதிரி தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 40 விழுக்காடு மழை ஆண்டு மழையில் இந்த காலகட்டங்களில் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு மேப் மாதிரியும் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ அந்த மேப்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மேப்பில் வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியெல்லாம் கொஞ்சம் கூட மழை வரும் காமிச்சிருக்கு இயல்பை காட்டிலும். அதே மாதிரி தென் தீபகற்பத்திலேயே சில தெலுங்கானா மாநிலத்தில் கொஞ்சம் கூட வரும்னு காமிச்சிருக்கு. ஸோ அது வேற ஒரு கணிப்பாக இருக்குது. அதே மாதிரி வடகிழக்கில் அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா போன்ற மாநிலங்கள்லாம் கூட வரும், மற்ற ஏனைய இந்திய பகுதிகள்லாம் குறைவாக இருக்கும் கொடுத்துருக்கு. அதுபோல் மாறுபாடு இருக்குது. இன்ஃபேக்ட் உலகளாவிய ஒவ்வொரு நிறுவனங்களும் கணிக்கும். பல நிறுவனங்கள், IRIன்னு ஒரு நிறுவனம் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு, கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அவங்க கணிப்பாங்க. அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்துடைய வானிலை மையங்களும் கணிக்கும். ரஷ்யா அவங்களாம் உலகளாவிய அளவில் கணிக்கிறவங்க உண்டு. கொரியா, அப்புறம் ஜப்பான் இவங்கெல்லாம் கணிப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு போனால் சிலது வந்து மாறுபாடெல்லாம் இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் குழம்பியே போயிடும். இருந்தாலும் இந்த மாதிரி குறைவாக இருக்குங்கிறத பாயிண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். இதே ஐரோப்பிய ஒன்றியத்துடைய கணிப்பெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது கேரளா பகுதியெல்லாம் இயல்பாக இருக்கும், கடற்கரை வரும், கர்நாடகா கடற்கரை வரும் இயல்பாக இருக்கும் தான் காட்டுறது. ஏனைய இந்திய பகுதிகள்லாம் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு காட்டுறது. ஸோ இந்தியாவை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு தென்மேற்கு பருவமழையை நம்பியிருக்கு. தமிழகம் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலங்கள்லாம் வேற மழையை நம்பியிருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை அதான் முக்கியம். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மேற்கத்திய சலனங்கள் என்று சொல்லக்கூடக்கூடிய நிகழ்வுகள் அது ஐரோப்பாலேருந்து வரும். அப்படியே வந்து காஸ்பியன் சி கடல் பகுதியெல்லாம் வந்து கருங்கடல் பகுதியில் வந்து ஈரான் வழியாக வந்து பாகிஸ்தான் வழியாக வரும். அதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் அதை ஒட்டி உள்ள நம்ம பஞ்சாப், ஹரியானா பகுதிகளெலாம் மழை கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு பெருமழை கொடுக்கக்கூடிய நிகழ்வு அது. ஸோ மற்றபடி ஏனைய இந்தியாவை பொறுத்தவரையிலும்
முக்கியமானது தென்மேற்கு பருவமழை தான். ஸோ நம்ம வந்து அதனால் தென்மேற்கு மழை நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வடகிழக்குன்னா கூட இருந்தாலும் முக்கியம். ஏன் முக்கியம்? காரணம் என்னென்னா, தமிழ்லேயே ஒரு பழமொழி உண்டு, ஆடிப்பட்டம் தேடி விதைமாங்க. இப்போ ஆடி மாதம் வந்து நம்மளுக்கு பெரிய மழையெல்லாம் கிடையாது. இதனால் கர்நாடகாவில் அந்த காவேரி பெருக்கெடுத்து விடும், அங்கே நல்லா மழை பெறும். அப்படியே காவேரி வழியாக போனோடனே அதை நம்பி தான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லி அந்த நல்ல மழை வருவதை தான் நம்ம வந்து அந்த காலத்தில் நம்ம வந்து நம்ம பண்டிகையாக கொண்டாடுறோம் இல்லையா, ஆடிப்பெருக்குன்னு. அதுதான். ஸோ அந்த அளவில் அது பாதிப்பு ஏற்பட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த பாதிப்பு தான். ஸோ அந்த நம்மளுக்கு மழை பெய்யட்டாலும் அங்கேயும் தண்ணி வர்றது பாதிக்கப்படும் இல்லையா, அதுதான். 2018 பயங்கரமான ஒரு புயல் வந்தது. அது அந்த அளவுக்கு ஒரு புயலை பார்த்ததில்ல 2016. ஸோ இப்போ அந்த மாதிரியான புயல்லாம் திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இந்த 4 மாதம் பெரிய புயல்லாம் இருக்காது. ஏன்னா தென்மேற்கு பருவமழையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த இயர் ரெண்டு நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி, அதாவது இயர் ரெண்டா வடகிழக்குலையா, வடகிழக்கில் புயல்கள் வரலாம். அது புயல்கள் காலம்தான். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் புயல்கள் காலம்தான். ஆனால் நல்ல பெரும் புயலை பான ஒரு வாட்டி வருமே, வராது போகாது. அது வந்து அப்போ கடல் வெப்பநிலை எப்படி இருக்குன்னு பொறுத்தது. கடல் 26 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே இருந்தால் தான் புயலே வரும், உருவாகிறதுக்கான டைம் அதுதான். நல்ல வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா, அப்புறம் மேலடுக்கெல்லாம் அந்த அளவுக்கு காற்று முறிவுலாம் இல்லாத இருந்ததுன்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. நம்ம எதிரும் தயாராக இருக்கிறது நல்லது. அதுதான். இப்போ நான் மீடியா ஆங்கரிங் வரதுக்கு முன்னாடி சேல்ஸில் இருந்தேன் கடந்த ஒரு 4 வருஷமாக. அந்த 4 வருஷமும் சரி வண்டியில் சுற்றிட்டே தான் இருப்போம். வெயில் என்ன வெதர் இருந்தாலும் சுற்றிட்டே தான் இருப்போம். 4 வருஷம் பார்க்காத வெயில் இந்த வருஷம் பார்க்குறேன் சார். எதனால் இந்த வருஷம் உண்மையால ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வெயில்? உங்களுக்கு வந்து கடல் காற்று 10:30 மணிக்கு தொடங்கணும். அது சரியாக தொடங்குறதா இல்லையாங்கிறதா முக்கியம். எந்த அளவுக்கு தாமதமாக தொடங்குதோ அந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும். அடுத்தது வானத்தில் தெளிவான வானமாக இருக்குது, மேகங்களே இல்லாத வானமாக இருக்குது, கண்டிப்பாக அந்த பாதிப்பு இருக்கும். மேகங்கள் பார்க்க முடியும். அது அடுத்தது நிறைய கட்டடங்கள் வந்துடுது. எங்கே பார்த்தாலும் பில்டிங்கு. அந்த பில்டிங்கை சுற்றி வர சிமெண்ட் அவரை போட்டுடுறாங்க. சிமெண்டெல்லாம் போடாத அங்கெல்லாம் ஒரு பெப்பிள் ஸ்டோன் மாதிரி போட்டு நடுவில் புல்லாம் வளர்த்து அந்த ஓரங்களில் மரங்கள்லாம் வளர்த்து மாடியில் தோட்டங்கள் வைத்து இல்லை வெள்ளையாக பூச்செல்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ண தான் நம்ம வந்து ஓரளவுக்கு வெப்பத்தை கட்டுப்படுத்த முடியும். இது நம்மளும் எடுக்கணும். ப்ராப்ளி அரசாங்கம் ஏதானும் இதுக்கான ஒரு சட்டங்கள் கொண்டு வந்தாலும் தப்பு கிடையாது. வீட்டை சுற்றி இந்த அளவுக்கு தான் சிமெண்ட்டு இருக்கலாம், அந்த அளவுக்கு செடிகள்லாம் இருக்கணும், அந்த கட்டடங்களில் அந்த அளவுக்கு பசுமை இருக்கணும், அதெல்லாம் அந்த மாதிரி தான் கொண்டு வந்தால் வேறு வழி இல்லை, அந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் சொல்கிறதுலாம் பார்த்தா இப்போ அடுத்தடுத்து 50 டிகிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? 50 டிகிரி போகாது. இதெல்லாம் மேக்ஸிமம் மெட்ராஸ்க்கு வந்து 45. இந்த 41 நம்மளால தாங்க முடியல. அதுதான் 45ன்றது பாயிலிங் பாயிண்டோட ஆஃப் டெம்பரேச்சர் சார். ஏன்னா 50 டிகிரி தண்ணி வச்சாலும் அதில் கை வைக்க முடியாது, அந்த டெம்பரேச்சரில் நம்ம இருக்கோம். ஸோ மெட்ராஸ் ஹையஸ்ட் ரெக்கார்ட் இஸ் 45. பட் அதனால் நம்ம ஒன்றும் இல்லை, வீட்டில் ஏசி போட்டுக்கிறோன்னு என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற ஹீட்டை வெளியில் அனுப்புகிறோம், அவ்வளோதான். அப்போ வெளியில் ஹீட்டாக தானே இருக்கும். அதனால் சிங்கப்பூரில் என்ன பண்ணிட்டான்னா ஹீட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏசியை எடுங்குங்கிறான். ஓகே. ஆனால் கட்டடங்கள்லேயும் நீங்கள் மரங்களை வழங்குங்கிறான். ஓரளவுக்கு நல்ல மரங்கள்லாம் வளர்த்து ஏசி கட்டுப்படுத்திட்டோன்னா, ஏசி பயன்பாட்டை குறைச்சிட்டோன்னா அதுவே உங்களுக்கு வெப்பம் குறையும். ஸோ இப்போ இந்த எல்னினோ லானினோனால மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய விஷயங்களாலே வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கு. ஆமாம், அந்த நினோங்கிற பேர் வந்தது காரணம் வேற ஒன்றும் இல்லை. அது வந்து முதல்ல இதை கண்டுபிடிச்சது எப்போனாக்கா, தென் அமெரிக்காவில் பெருன்னு ஒரு நாடு உண்டு. அது ஸ்பெயினுடைய ஆளுமைக்கு, ஸ்பானியருடைய ஆளுமைக்கு தான் கீழே இருந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா, அதை வந்து ஒரு டிசம்பர் மாதம் பார்க்குறாங்க. அப்போ என்ன, பொதுவாக அங்கே இருக்கிற நீரோட்டம் வந்து தெற்கு திசையிலேருந்து அந்த இது வரும், சவுத் போல் என்று சொல்லக்கூடிய துருவ பகுதியிலேருந்து வரும். அந்த பெருவியன் கரண்ட், ஹம்போல்ட் கரண்ட்டுப்பாங்க அதை, இந்த நீர் ஓட்டம். அந்த வருடம் வந்து நிலநடுக்கோடு வடக்குலேருந்து வருது. அங்கே வெப்பம் அதிகமாகிடுறது, அதனால் மீன்கள்லாம் இறந்து போய்டுறது. அந்த டைம், இந்த டிசம்பர் டைமில் வரும்போது அது வந்து கிறிஸ்மஸ் டைம். அதை கொரியாண்டதில் நினாய் அப்படின்னு இந்த ஸ்பானிய சொல்லுது. அதாவது இயேசு பிறக்கக்கூடிய காலத்தில் அவங்க பார்த்தனால நினோன்னு வச்சுட்டாங்க அதை, யங் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ட்டு. அதனால் அந்த நினோன்னு பேர். சில வருடங்கள் இயல்புக்கு அதிகமாக குளிராக இருக்கும் நீரோட்டம். அப்போ வடக்குலேயும் நீரோட்டம் வராது, தெற்குலேருந்து வர நீரோட்டம் நல்ல குளிரான நீரோட்டமாக வேகமாக வரும். அதை வந்து லானினாமாங்க, த கேர்ள்னு அர்த்தம், ஆப்போசிட். அதுலலாம் என்ன ஆகும்னா, இந்த நினோனா ஒன்றுக்கொன்று எப்படின்னா, ஒரு ஒற்றுமையை பார்க்கணுன்னா
எல்னினோ இருக்கிற டைமில் பெருநாட்டில் பெருமழை ஈக்குவடாரில், அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் வறட்சி இருக்கும். இந்த லானினா வர காலகட்டங்களில் ஆஸ்திரேலியாவில் பயங்கர மழையாக இருக்கும், இங்கே பெருலாம் வறட்சி இருக்கும். அது ஒன்றுக்கொன்று உறுதியாக சொல்லிடலாம். நம்மளை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு பெரும்பாலான வருடங்களில் இந்த தென்மேற்கு பருவமழை குறைஞ்சிருக்கு. சில வருடங்கள் கூட கூட இருந்திருக்கு. அந்த நேரத்தில் ஐஓடி இந்த இந்திய இந்த எப்படி இருந்திருக்கு வெப்பநிலை, அதெல்லாம் பார்க்கணும். அதுதான் சரி. இப்போ இந்த ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுகிறதுனால அண்டார்டிகால பனிப்பறையெல்லாம் உருகுது, கடல் மட்டம் எல்லாம் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபேஸ்புக் வந்த டயத்துல இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. நிறைய பேர் வியூஸ்க்காக எல்லாம் போட்டு விட்டாங்க. அதெல்லாம் வியூஸ்க்காக போட்டதா இல்ல அந்த மாதிரி உண்மையாக நடக்குதா சார்? அதாவது ஓசோன் ஓட்டையெல்லாம் கிடையாது. அதாவது ஓசோன் அப்படிங்கிறது வந்து ஆக்சிஜன் தான். அதாவது ஆக்சிஜனோட ஒரு ஆக்சிஜன் வந்து மாலிக்யூல் இல்லையா, அது அதோட ஒரு ஆட்டம் வந்து சேர்ந்ததுன்னா O2 வந்து O3 மாறிடும். அதை ஓசோன்னு சொல்றோம். ஆனா O2 இருந்தாதான் நம்ம சுவாசம் பண்ண முடியும், பிராணவாயு. O3 எடுத்துனா நம்ம அது உயிருக்கு ஆபத்து. ஸோ அதனால அது வந்து மேலே என்ன ஆகும்னா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ன்னு சொல்லக்கூடிய பகுதி, பூமியெல்லாம் 25-30 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் வச்சுங்களேன். அங்கே வந்து என்ன ஆகும்னா இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், அதை வந்து அந்த ஆக்சிஜன் ஈர்த்து கொண்டு அது ஆக்சிஜன் ஆட்டமாக மாறி அணுவாக மாறி மீண்டும் அந்த O2 சேர்ந்து O3 ஓசோனாக மாறும். இது ரிவர்சிபிள் ரியாக்ஷன், மாறிக்கொண்டே இருக்கும். O3 O2 ஓசோன் இதாக பிராணவாயுவாக மாறும், பிராணவாயு ஓசோனாக மாறிக்கொண்டே இருக்கும். இது நின்றுபடுத்துன்னு வச்சுங்க, ஓரளவு குறைஞ்சிதுனாக்கா ஓசோன் குறைஞ்சி ஆக்சிஜன் அதிகமாக எடுத்துன்னா அதை ஓட்டைன்னு சொல்கிறாங்க, ஓசோன் ஹோலுங்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு வந்து காரணம் வந்து நிறைய காரணங்கள் சொன்னாங்க. ஒரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த நம்ம ஃப்ரியான் 22ன்னு ஒரு கேஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த ஃப்ரிட்ஜில், அதெல்லாம் போய் தான் அந்த மாதிரி நடக்கிறது. பெரிய மார்க்கெட்டிங்லாம் பண்ணாங்க சார். ஓசோன் லேயரில் நீங்கள் பாதிப்படாமல் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதே ஃப்ரிட்ஜ் வாங்குங்க. ஆமாம், அதனால் அப்புறம் அந்த ஃப்ரியான் 22 தான் யூஸ் பண்ணணும், அது போய் வேறு கேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, மான்ட்ரியல் ஒப்பந்தம்னு 1976 நடந்தது. எல்லா நாடுகளும் சேர்ந்து நடந்து ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தம். அது உலகத்துக்கு ஒரு அடையாளம் அப்படின்னா, ஒற்றுமைக்கு அடையாளம்னா இந்த மான்ட்ரியல் ஒப்பந்தம் தான். எல்லா நாடுகளும் ஒத்துண்டுது, நம்ம வாழ்வுக்கே பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி நம்ம எல்லாம் பண்ணணும்னு சொல்லி. அப்படி பண்ணி அவங்க வந்து இந்த நிலையை சரி பண்ணாங்க. அதனால தான் நிறைய சில கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஷேவ், இந்த இது ஆஃப்டர் ஷேவ் லோஷன், அதெல்லாம் கூட மாற்றணும் அப்படிலாம் சொன்னாங்க. நிறைய நாடுகள்லாம் இதை பின்பற்ற ஆரம்பிச்சிது. ஸோ அந்த ஒப்பந்தம் தான் காரணம். இந்த மாதிரி உலகத்தில் எல்லாருமே சேர்ந்து பண்ணால் ஏதாவது மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வெப்பமயமாதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தடுக்கலாம். ஸோ அதனால் என்ன நடக்க போகிறது தான் பார்க்கணும். இந்த அண்டார்டிகாவில் பனிப்பாறை உருகிறது, கடல் மட்டம் ஏறுறது, அதனால சென்னை வந்து ஒரு 2035 ஒரு பாரிஸ் கார்னர் வரைக்கும் மூடிட போகுது அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்குமா? அதாவது இது எப்படின்னாக்கா, இந்த கடல் மட்டம் ஏறுறதுங்கிறது உண்மை. இயல்பை காட்டிலும் 25-30 சென்டிமீட்டர் தான் உயர்ந்திருக்கு. எப்போ நம்ம பயப்பட ஆரம்பிப்போம்னா, உண்மையில ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்போம்னாக்கா, பக்கத்தில் இருக்கிற சில தீவுகள் மறைஞ்சாக ஆரம்பிப்போம். சில தீவுகள்லாம் கடல் மட்டத்துலேருந்து ஒரு 1.5 அடி உயரத்தில் தான் இருக்குது. இப்போ மாலத்தீவுகள்லாம் அவ்வளோதான் இருக்குது. இயல்பான உயரம் வந்து கடல் மட்டத்துலேருந்து எல்லாம் பவளப்பாறை தீவுகள் 1.5 அடி தான். அந்த கட்டடங்கள் விட்டுருங்க, இயல்பான ஹைட்டு. அப்போ கடல் மட்டம் வந்ததுன்னா அந்த இடங்கள்லாம் மூழ்கி போடும். நிறைய தீவுகள்லாம், நிறைய மாலத்தீவுக்காரங்களே இந்தியாவிலேயே ஃப்ளாட்லாம் வாங்கியிருக்காங்க, பெங்களூர்லாம், இந்தியாவில் அந்த மாதிரி. ஏன்னா எதான பிரச்சனை ஆச்சுன்னா அங்கே போய் தங்கிடலான்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி சில தீவுகள் தெற்கு பசிபிக் கடல் பெருங்கடல் பகுதியில் கூட இருக்குது, கிரிபாட்டி அதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி. ஸோ இந்த தீவுகள்லாம் மூழ்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, அப்போ தான் மனுஷனுக்கு பயம் ஜாஸ்தியாகிடும். இப்போ பயம் ஜாஸ்தியானவொடனே என்ன பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதுக்கும் சில வழிமுறைகள்லாம் இருக்குது காப்பாற்றிக்கிறதுக்கு. அந்த ஹொல்லாந்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஹாலண்டுக்காரன் கடல்லையே சிவலெல்லாம் கட்டி கடல்லேருந்து நிலத்தெல்லாம் மீட்டாங்க. இந்த கடல் போய் நார்த் சீல அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கலாம். அப்போ தான் அந்த பயம் வரும். ஸோ அந்த கடல் மட்டம் ஏறிச்சுன்னா பாதுகாக்கிறதுக்குன்னு சோறை வைக்கணும், அந்த மாதிரிலாம் வரும்.
அந்த டைமில் பார்ப்போம் டெஃபினட்டாக. ஆனால் அதுக்கு உணர்ந்து இப்பவே செயல்பட ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். அதுதான். அடுத்து 2027, 28 இந்த காலகட்டத்திலையும் வெயில் இதே மாதிரி இருக்குமா இல்லை கம்மியாகும்? அதாவது ப்ரெடிக்ஷனுங்கிறது சில நாளுக்கு தான், இந்த சீசன் ப்ரெடிக்ஷன் சில மாதங்களுக்கு தான் முன்னாடி சொல்லலாம். சில வருடங்களுக்கு சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன்லாம் கிடையாது. ஆனால் உலகளாவிய வெப்பமயமானால் கட்டணங்கள் வந்தாலும் அதிகமாக இருக்குது, அது உண்மை. சில வருடங்கள்லாம் நம்மளுக்கு வெயிலே தெரியாத வருஷங்கள்லாம் கூட இருந்திருக்கு, நம்மளே சமீபத்தில் பார்த்துருப்போம். ஸோ அதனால் கடல் காற்றுலாம் தோன்றுறது சீக்கிரமாக இந்த பருவமழை தோன்றியதுன்னு வச்சுங்களா. அந்த காலகட்டத்தில் கேரளாவில் அதிகமாக மழையெல்லாம் பெஞ்சு இந்த இடத்துல மழையெல்லாம் ஆரம்பிச்சு இடியுடன் கூடிய மழை நிறைய ஈரப்பத காற்றால் அந்த பகுதியிலேருந்து வந்து நம்மளுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சுன்னா நம்ம அதை ஃபீல் பண்ணாதே போயிடும். இந்த வெய்ய காலங்களில் கோடை மழை நிறைய முன்னாடியே தொடங்கி விட்டதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய கோடை மழையெல்லாம் வந்து சென்னை வரலாம் வந்துருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். அந்த வருடம் நிறைய கோடை மழை இருக்கா இல்லையா, இந்த காரணிகள் தான் முக்கியம். இந்த வருடம் மாறிக்கொண்டே இருக்கும். இப்போட மழையெல்லாம் வருது, உள் மாவட்டங்களில் தான் இருக்கு. நம்ம சென்னையெல்லாம் அந்த அளவுக்கு இல்லையே, மழையே இல்லை. ஒரு சில நாளைக்கு ஏதாவது ட்ரிசில் பெஞ்சா ஜாஸ்தி, அதுதான் வெயிலுக்கு காரணம். சென்னை இந்த சைடில் இந்த கோடை வெயில் கோடை மழை அப்படின்றது இந்த வருஷம் இல்லைன்னு இதுவரையிலும் நம்மளுக்கு பெருசா இல்லை. ஓகே, ஆமாம், ஒரு 2-3 நாட்கள் பெஞ்சுது, அவ்வளோதான். ஆமாம். ஸோ அது மாதிரி பெஞ்சுன்னா நம்மளுக்கு தெரியாது. அதுதான் வர ஒரு வாரத்துக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. அதுதான்.